நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஷியாமளாஜ வித்மஹே ஹாலஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. எல்லாமல்ல குருநாதரை வணங்கி ஆதித்யாதி நவகிரகங்களையும் வணங்கி வாராகி டிவி நேயர்களுக்கு அடியேன் நல்லாசிகள். ஜெய் வாராகி. இப்போது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மனுஷனாக பிறந்துட்டோம். ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ ஏதோ ஒரு பிறப்பு எடுத்துட்டோம். இந்த பிறப்பில் ஆரம்ப நாள்லேருந்து கடைசி நாள் வரை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், இந்த கஷ்டத்துக்கான காரணம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன் சாமி, எங்கள் குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, ஓஹோன்னு இருந்தது, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணோம், இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முடங்கி போயிருக்கோம், திடீர்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, திடீர்னு எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யாராக இருந்தாலும் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன காரணம்னா, இல்லைனா இன்னும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்ல, ஐயோ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்ட காலம் இது எப்போ வரும்னா, அந்த கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது தான் வரும். பொதுவாக கர்மானா என்னங்க சார், இந்த பிறவி நாம் ஏன் பிறந்திருக்கோம், இந்த மண்ணுக்கு நாம் ஏன் வந்தோம், இதுக்கான காரணம் தான் அந்த பாவ கர்மா. இதை எடுத்து சொல்லக்கூடியது தான் கர்மா. ஏன் இந்த பூமிக்கு நீ பிறந்த, இத்தனை பேருக்கு நீ கணவனாக இருக்கணும், இத்தனை பேருக்கு நீ தகப்பனாக இருக்கணும், இவங்களுக்கு நீ மகனாக இருக்கணும், இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கணும், இவங்களுக்கு ஓனராக இருக்கணும், இவனுக்கு நீ அடிமையாக இருக்கணும், இதுதான் பாவ கர்மா. இந்த மனசில் இந்த பயம் எப்போ வரும்னா, எப்போலாம் நமக்கு சனியுடைய டச் வருதோ ஜாதகத்தில், 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு, கேது, இதெல்லாம் டச் ஆகும்போது இந்த கர்மாவுடைய பயம் வந்துடும். நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோமா, பாவம் செய்யாமல் இருக்குமா, நேர்மையாக நடந்துக்கிறோமா, இதெல்லாம் இந்த பயம் பூரா அப்போ தான் நமக்கு வரும். அப்போ இந்த பாவ கர்மாவை தீர்ப்பது எப்படி, ஒழிப்பது எப்படி, கர்மாவை ஒழிப்பது எப்படி, கர்மாவை அதாவது பாவத்தை ஒழிப்பது எப்படி. ஒரு இடத்துக்கும் ஒரு மண்ணுக்கும் ஒரு மகிமை இருக்கும், அந்த மண்ணுக்கும் ஒரு ராசிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும். குறிப்பாக ஒரு 40 வயசாகுது, இல்லை 50 வயசாகுது, இல்லை அதுக்கு மேலே ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ், 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, வயசு ஆக ஆகத்தான் அவங்களுக்கு அனுபவமும் பயமும் கூடும். நான் நிறைய சாதிச்சிட்டேன் சாமி, ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, சாகர காலத்தில் சங்கரான்ற மாதிரி இப்போ தான் எனக்கு அந்த ஃபியர்னஸ் வருது. நான் இதெல்லாம் கோவிலுக்கே போனதில்லை, விதண்டாவாதம் பேசினவங்க கூட வழிபாடு செய்கிறது உண்டு. அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் எது, உங்கள் பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய ஆலயம் எது, போக வேண்டிய மிதிக்க வேண்டிய மண், வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம், இதை நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். விருச்சக ராசி. விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் விசாகம் நட்சத்திரம் 4வது பாதம், அது போச்சுன்னா கேட்டை 4 பாதங்கள், விசாகம் 4வது பாதம், கேட்டை ஃபுல்லாக வந்துடும். போச்சுன்னா அனுஷம் சனியுடைய நட்சத்திரம். சார் விருச்சக ராசி ஒரு அதிர்ஷ்டமான ராசி. நீங்கள் நான் கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன், கடன் சுமையாக இருக்குது, வேலை அமையலை, தொழில் அமையலை, வர வேண்டியது, இங்கே என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் விருச்சகத்தில் பிறந்தா அதிர்ஷ்ட குழந்தைன்னு அர்த்தம், ஆணோ பெண்ணோ. ஏன்னா புதன், சனி, குரு, சனியை போல கொடுப்பார் இல்லை. ஒரு சனி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவன் யோக காரகன்னு அர்த்தம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி உலகையே ஆட்டி படைப்பான்னு அர்த்தம். வீட்டில் ஒரு உத்திரட்டாதி இருக்கட்டவன் மொத்த பேரையும் மிரட்டுவான், அதிகாரம் செய்வான். அது ஆணோ பெண்ணா. இப்போ எங்கள் ஒய்ஃபு உத்திரட்டாதின்னா என்னை தூக்கி போட்டு பந்தா டமால் டுமில் அடிக்கும். உத்திரட்டாதிக்கு அந்த சனியுடைய நட்சத்திரம் அப்படி தான், ஆளுமை திறன் அதிகம், சனி இல்லாமல் அதிகாரம் இல்லை. சனி வந்தால் தான் அதிகாரம்.
பெரிய அரசியல் தலைவர் ஆகணும், நான் சேர்மேன் ஆகணும், நான் நகராட்சி தலைவர் ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் பெருமக்கள் ஆகணும், அப்புறம் சிண்டிகேட் ஆகணும், எதுவாக இருந்தாலும் சனி வேணும். அதிகாரம் சனி கையில் தான் இருக்குது. தைரியம் வேண்டுமானால் யார்கிட்ட இருக்கலாம்? செவ்வாய்கிட்ட இருக்கலாம். சனி அதிகாரம் இருந்துருத்துனா தைரியம் தானாக வந்துடும். அப்போ விருச்சக ராசி அதிர்ஷ்டம். இப்பேற்பட்ட விருச்சக ராசி நேயர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருங்க? சிவபெருமான். விருச்சக ராசி வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அப்போ ரகசிய தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எந்த சிவன்? சிவபெருமான் தான். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் எல்லா ஊர்லேயும் சிவன் கோவில் இருக்கு. எந்த கோவில் போகணும்? எந்த கோவில் போகணும்? திருவையாறு. சார், இந்த திருவையாருக்கும் விருச்சகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? சனியுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். குரு யாருங்க? தியாக பிரம்மம், தியாகராஜர், தியாக பிரம்மம். அவர் அங்கே தான் அவதாரத்தை புருஷராக இருந்தார். அதே போல் ஐயாரப்பர் சுவாமி, அம்பாள் தர்மசவர்தினி, அறம் வளர்த்த நாயகி தர்மசவர்தனி, அறம் வளர்த்த நாயகி ஐயாரப்பரம். 5 நதிகள், வடாறு, வெள்ளாறு, குடமுருட்டியாறு, காவிரி ஆறு, வளவெட்டார். 5 நதிகள் ஓடக்கூடிய ஒரு இடம் ஐயாரப்ப சுவாமி. பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு பேர். நந்தி பிறந்த ஊர். நந்தி அங்கே தான் குழந்தையாக பிறக்கிறார். யாருக்கு? சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அவதாரம் செய்யக்கூடிய குழந்தையா அவதார திருத்தலம் திருவையார். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களுக்கும் இதுதான் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஜோனல் ஆஃபீஸ் மாதிரி. அது உங்களுக்கு அப்படி வச்சுப்போமா? இன்றைக்கி உங்களுக்கு நான் டெக்னிக்கலாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லலாம். அது ஒரு ஜோனல் ஆஃபீஸ், இல்லை அது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ், அவ்வளோதான். அதுதான் கார்ப்பரேட் ஆஃபீஸ். இது எல்லாம் பிரான்ச் ஆஃபீஸ் தான். அப்போ விருச்சக ராசி அன்பர்கள், உங்கள் கஷ்டம் தீர நீங்கள் போக வேண்டிய ஆலயம் திருவையாறு. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயாரப்பன். என்னைக்கு போகணும்? அதுதான் முக்கியம். இதை சொல்கிறது தான் ரகசியம், இதை கண்டுபிடிக்கிறது தான் ரகசியம். அப்போ தான் உங்களை காப்பாற்ற முடியும். அப்போது திருவையாறு என்னைக்கு போகணும்? விருச்சக ராசி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போக வேண்டும். புரியுதா? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போக வேண்டும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தில் போகணும். அனுஷம்னா அனுஷம், கேட்டைனா கேட்டை, விசாகணும் விசாகம். சரி, அன்றைக்கி போக முடியல சாமி, நான் லேடிஸாக இருக்கேன், கொஞ்சம் ப்ராப்ளம். நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். எந்த கிழமையில் பிறந்தீங்கன்னா அன்றைக்கி போகலாம். அப்படியும் இல்லைனா திதி, சதுர்த்தி, சதுர்தசி, இந்த 2 திதியில் நீங்கள் போகலாம். அப்போ ஜென்ம நட்சத்திரம், சதுர்த்தி, சதுர்தசி திதி, ஜென்ம கிழமை, பிறந்த கிழமையில் போகலாம். சப்போஸ் நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளி மாநிலங்களில் இருக்கேன், வெளிநாடுகளில் இருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சாமி, எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறோம். சரி, அங்கே போய் என்ன செய்யணும்? பரிகாரம், உங்களுக்கான பரிகாரம். அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும்? சார், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த கோவில் போனாலும் அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம்.
அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அப்படி கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம், இல்லை அப்படி அந்த புதுசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 ரூபா செலவாயிடும். அப்போ அந்த 4000 ரூபா நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்ச எண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம், அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுற்றக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.